பவன் கல்யாண் ஆனா ஊனா தெலுங்கு எங்க திருப்பதி எங்க ஆந்திராவை எப்படி நீங்க இழிவுபடுத்தி பேசலாம், கிண்டல் அடிச்சு பேசலாம், வீடியோ நீக்கு அப்படின்னாங்க. திருப்பதி தேவஸ்தானத்துல பத்தி ஒரு பாட்டு சந்தான படத்துல வருதுன்னு உடனே அந்த பாட்டு வரக்கூடாதுன்னு இவர் சொன்னது கேட்ப அது நடக்கல. தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்லாம் சேர்த்து பிஜேபிக்கு ஆதரிக்கணும்னு பவன் கல்யாணம் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. சார் தமிழ்நாட்டில் வந்து இங்க உள்ள நாயுடு ரெட்டியார் தெலுங்கு செட்டியார்லாம் நீங்க ஒருங்கிணைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கணும் சார். இங்க உள்ள நாயுடு ரெட்டியார் அப்படியே உங்களை ஆந்திரால வந்து பவன் கல்யாணம் ஆதரிச்சிருவானா? இத்தனை நாலு காலம் திமுகவையும் அதிமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிச்சுட்டு இருந்தாமே பவன் கல்யாணம் முன்னாடி எங்க ஆளுன்னு போயிடுவானா? அப்படியெல்லாம் பிளான் பண்ற நீங்க பவன் கல்யாண் பிறந்த மாநிலத்தில் தெலுங்குக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் செய்யும் போது தெலுங்குக்கு எதிராக இருப்பாரா, தெலுங்குக்கு ஆதரவா இருப்பாரா? சிக்கல் யாருக்கு? ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு தான் சிக்கல். திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க தமிழர்னு சொல்லக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் யாரு? முழுக்க முழுக்க தமிழர் அரசியலுக்கு எதிரானவர். அவங்க இந்தியா கூட்டணி நிப்பாட்டி இருக்கக்கூடிய அந்த நீதிபதி ஓய்வு பெற்ற அவர் ஒரு நீதிபதி, கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடியவர். அங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்க எப்படி சொல்லி அவர் எதிராக பார்ப்பீங்க? அவர் தெலுங்கு சென்டிமெண்ட்டுக்கு எதிரானவர் கிடையாது, தெலுங்கர்களுக்கு எதிரானவர் கிடையாது, மதச்சார்பற்றவர், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, எல்லா விதத்திலையும் உயர்ந்தவரா இருக்காரு. இங்க நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்னு எப்படி சொல்லுவீங்க?